பொதுவாக வந்து இன்னைக்கு அது எந்த ஃபீல்டாக இருந்தாலும் சரி, அது மெடிக்கலாக இருந்தாலும் சரி, இன்ஜினியரிங்காக இருக்கட்டும், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸாக இருக்கட்டும், ஃபார்மசிட்டியாக இருக்கட்டும், பாராமெடிக்கலாக இருக்கட்டும், என்னவா இருக்கட்டும், இன்னைக்கு வந்து அப் டு டேட் இல்லை, லேட்டஸ்ட் விஷயங்கள் வந்து யூனிவர்சிட்டி காலேஜஸ்ல சொல்லி கொடுக்கப்படுவதில்லை அப்படிங்கக்கூடிய அந்த குற்றச்சாட்டு அப்படிதான் இருக்கும். அதான் ரியாலிட்டி. ஏன்னா ஃபண்டமெண்டல் விஷயங்கள் தான் வந்து கல்லூரிகளில் வந்து சொல்லிக் கொடுக்கப்படும். ஃபண்டமெண்டல் விஷயங்கள் தான் வந்து அத்தியாவசியம். எந்த அளவுக்கு ஃபண்டமெண்டல்ல ஸ்ட்ராங் நாலேஜ் இருக்கோ அதுதான் வந்து அதற்கு பிறகு அவங்க படிப்பாகட்டும், வேலையாகட்டும், எதுவாகட்டும் அதுக்கு உபயோகப்படும். எல்லா படிப்புலையுமே வந்து குறைந்தபட்சம் 80% வந்து ஃபண்டமெண்டலா ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லி தருவாங்க. மிச்சம் இருக்கக்கூடிய 20% வந்து லேட்டஸ்டா இருக்கக்கூடிய விஷயங்களுக்கான அறிமுகங்கள் கொடுக்கப்படும். இப்படிதான் கரிக்குலம் சிலபஸ் செட் பண்ணுவாங்க. அதன் மூலமாக பிள்ளைகள் தான் வந்து அடுத்தடுத்து என்ன வேணும் அப்படிங்கிறத கற்றுக்கொள்வாங்க. என்ன அப்படின்னா எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் ரெண்டே விஷயம் தான். ஒன்று வந்து அகலம், ரெண்டாவது ஆழம். எந்த அளவுக்கு ஆழமான கல்வி இருக்குதோ, எந்த அளவுக்கு ஆழமான புரிதல் இருக்குதோ ஃபண்டமெண்டல்ல, அந்த அளவுக்கு அவங்க வந்து உயரங்களை வந்து தொட்டுக்கிட்டே போக முடியும், இயல்பாக ஏதுவாக. ஸோ அந்த உயரங்கள் போகிறாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுடைய ரேடியஸ் வந்து ரொம்ப அதிகமாகும். எவ்வளவு உயரத்துக்கு போறாங்களோ அந்த அளவுக்கு அந்த ரேடியஸ் வந்து பார்வை வந்து விரிவடையும். இதுதான் வந்து எஜுகேஷனுடைய தத்துவம்.